மகர ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னத்துறை பிளிமிசை கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். 2024 நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் 4வது மாதம் ஆடி மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னத்துறையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஆடி மாதத்தை அம்மன் மாதம் என்பார்கள். ஏனென்றால் நவகிரகங்களிலே சந்திரன் தாயாரை குறிக்கக்கூடிய கிரகம். இந்த சந்திரனுடைய ஆட்சி வீடு கடகம். இந்த கடகத்திலே சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் ஆடி மாதம். கேரளாவில் இதை கற்கடக மாதம், ராமாயண மாதம்னு சொல்லுவாங்க. ஆக அம்மனருள் நிரம்பிய இந்த மாதத்தில் அம்மனை வழிபட்டு வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறோம். அடுத்ததாக மகர ராசி, உங்கள் ராசிக்கு 4க்கும் 11க்கும் அதிபதி. வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார் ஸ்தானம், சொத்து சுகத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம் வித்தை ஸ்தானம். இந்த 4ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம். 11ஆம் இடம் என்பது அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம் என்பது சித்தப்பா ஸ்தானம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை குறிக்கக்கூடிய இடம். ஆக இந்த 4க்கும் 11 கூடியவர் செவ்வாய் 5ஆம் இடத்துல குருவோட சேர்ந்து செஞ்சிருக்கிறார். குரு மங்கள யோகமாக. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம், நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடிய இடம். பதவி ஸ்தானம், விளையாட்டு ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அதிர்ஷ்ட ஸ்தானம் 5ஆம் இடம். ஆக இந்த 5ஆம் இடத்திலே 4ஆம் இடத்து அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சரிப்பது யோகம். ஏன்னா வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகத்துக்கு அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சரிக்கும் பொழுது ஆக வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, அல்லது உங்களுடைய நிலமோ இடமோ ஒரு நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, அதனால் அதிர்ஷ்டம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கும். அடுத்ததாக தாயாருடைய ஆரோக்கியம் சீர்படும். அடுத்ததாக 11ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்துல செஞ்சிருப்பது யோகம். 11ஆம் இடம் லாபஸ்தானம் இல்லையா, லாபம், அதிர்ஷ்டம், லாபம் இதெல்லாம் கைகூடும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். ஏன் அப்படின்னா 11ஆம் இடங்கிறது நம்மளுடைய நீண்ட நாள் எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய இடம். 11ஆம் இடம். 5ஆம் இடங்கிறது நமக்கு உதிக்கக்கூடிய சிந்தனையை குறிக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அப்ப நம்மளுடைய சிந்தனை இந்த செயல் வடிவம் பெறக்கூடிய அமைப்பு, அதாவது நமக்கு தோன்றக்கூடிய சிந்தனை, நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய அமைப்பு. லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்றாங்க இல்லையா, ஈர்ப்பு விதி. இந்த 5, 11 எப்போ சம்மந்தப்படுதோ அந்த ஈர்ப்பு விதி அந்த நேரத்தில் சக்சஸ் ஆகும். ஆக நினைத்ததை அடையக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த செவ்வாய் 11ஆம் இடத்த அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது. அதே போல புத்திரர் வழி ஆதாயங்கள் பெருகும், பூர்வீகம் சம்பந்தமான ஆதாயங்கள் பெருகும், பதவி கிடைக்கும், விளையாட்டு போட்டிகளிலே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல இந்த 11ஆம் இடங்கிறது சித்தப்பா வகை லாபம். அடுத்தது மூத்த சகோதரங்களால் அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே போல நெருங்கிய நட்பு வட்டாரங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்பு, சோசியல் மீடியாவில் பேர் புகழ் பெறக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இந்த 5, 11 சம்பந்தப்படும் பொழுது இந்த செவ்வாய் இந்த மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு 4, 11 கூடிய செவ்வாய் 5ஆம் இடத்திலே அதிர்ஷ்ட ஸ்தானத்திலே இருந்து பூமி சம்பந்தமான யோகம், சகோதர வகையிலே யோகம், அதே போல இயந்திர வகையிலே யோகம். ஆக செவ்வாய் சம்பந்தமான அனைத்து காரகங்களிலும் யோகத்தை கொடுக்க அமைப்பில் இருக்கிறார் மாதம் முழுவதுமே. அடுத்ததாக மகர ராசிக்கு 5க்கும் 10க்கும் உடையவர். 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். 10ஆம் இடம் என்பது தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவத்தை சொல்லக்கூடிய இடம். ஆக இந்த 5க்கும் 10க்கும் உடையவர் 7ஆம் இடத்தை செஞ்சரிக்கிறார் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. பொதுவாக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தம், 5 காதல், 7 கல்யாணம். ஆக 5, 7 எப்பெல்லாம் சம்பந்தப்படுதோ காதல் கல்யாணம் ஏற்படக்கூடிய அமைப்பு, அதாவது புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, அல்லது காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்புன்னா இந்த வீட்டிலே சம்மதிக்கக்கூடிய அமைப்பு, காதலிலே வெற்றி பெறக்கூடிய அமைப்பு, அல்லது புதிய காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, காதல் சம்பந்தமான யோகம், அதாவது இல்லைன்னா ஒரு புதிய காதலரை சந்திக்கக்கூடிய அமைப்பு. இதெல்லாம் 5, 7 சம்பந்தப்படும் பொழுது. அதேமாரி 5, 7 சம்பந்தப்படும் போது கணவன் மனைவி அன்னோன்யமும் பெருகும். அதே போல 10ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கும்போது 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம், 7ஆம் இடங்கிறது கூட்டு தொழில் ஸ்தானம். ஆக தொழில் சம்பந்தமான வளர்ச்சி இருக்கும், வாடிக்கையாளர்கள் அதிகமாக பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும், தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதான் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை தான். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே மறைவு ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சிறப்பான நிலை இல்லை. 10ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா தொழிலில் நஷ்டங்கள். 10ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா புகழ், அந்தஸ்து, கௌரவத்துக்கு பங்கம் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கும். அதே போல் 5ஆம் அதிபதி 8ல் மறைஞ்சா பூர்வீகம் சம்பந்தமான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு, புத்திரர் வகையிலே சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. ஆக ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறார். பிறகு சுக்கிரன் மறைவு ஸ்தானத்திலே சென்று விடுகிறார்.
அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் நோய், எதிரி, வம்பு, வழக்கு, கடன் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். இந்த 6க்கும் 9ஆம் இடம் தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6க்கும் 9க்கும் உடைய புதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அதுவும் வெறும் 3 நாட்கள் மட்டும்தான், ஆடி மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் தான். பிறகு 8ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். பொதுவாக 6ஆம் இடங்கிறது மறைவு ஸ்தானம், 8ஆம் இடமும் மறைவு ஸ்தானம். ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும்போது கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதாவது ஒரு மறைவு ஸ்தானாதிபதி மற்றொரு மறைவில் இருக்கும் பொழுது அவருடைய வலு இழக்கிறது. அது ஒரு சிறப்பான நிலை. ஆனால் அவர் தான் 9ஆம் இடத்து அதிபதியும். 9ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்துல மறைவது சிறப்பில்லை. தந்தை வகையிலே சில சங்கடங்கள், தந்தை வகைக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படுதல் தந்தைக்கு. ஆக தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். தந்தையிடம் கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தொலைதூர பயணத்தால் சில நஷ்டங்களை பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதே போல உயர்கல்வியில் சில தடைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. புதன் அனுகூலமான நிலையில் இல்லை. இந்த மாதம் நின்ற பெருமாளுக்கு வழிபாடு செய்ய வேண்டும். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் 7ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். அஷ்டமாதிபதி 7ல் சஞ்சரிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னா, 7ஆம் இடங்கிறது கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில் ஸ்தானம், வாடிக்கையாளர்களை குறிக்கக்கூடிய இடம். கண்டிப்பாக வாழ்க்கை துணையிடம் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே போல வாழ்க்கை துணைக்கு உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், தீராத தலைவலி, கண் சம்பந்தமான பிரச்சனை, தைராய்டு, முதுகெலும்பு பாதிக்கிறது, இந்த மாதிரியான வாழ்க்கை துணைக்கு சில உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும், இல்லைன்னா கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அஷ்டமாதிபதி 7ல் இருக்கும் பொழுது நண்பர்கள் விஷயத்துல கவனமாக இருக்கணும். கூட்டு தொழிலே கவனமாக இருக்கணும். தொழில் சம்பந்தமாக கூட்டு தொழிலில் ரொம்பவும் கவனமாக இருக்கணும். வாடிக்கையாளர்களிடம் அதிகமாக பேசக்கூடாது, இல்லைன்னா வாடிக்கையாளர்கிட்ட சில எதிர்ப்புகள் வாங்க வேண்டியிருக்கும். ஆக இந்த அஷ்டமாதிபதி சூரியன் 7ஆம் இடத்துல சஞ்சரிப்பது மட்டும் சரியில்லை. பாக்கி இருக்கிற கிரகங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனாலும் புதன் ஓரளவுக்கு நன்மை இருக்கிறது. சுக்கிரன் பாதி ஆடி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நன்மைகளை தருகிறார். செவ்வாய் மாதம் முழுவதும் நன்மைகளை தருகிறார். குரு மங்கள யோகமாக. இந்த சூரியன் மட்டும் அஷ்டமாதிபதி மட்டும் 7லே சஞ்சரிப்பது சரியில்லை. 7வது பார்வையாக உங்கள் ராசியும் பார்க்குறாரு. உங்களுக்கும் சில உடல் ரீதியான அசௌகரியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் இருக்கிறது. அதே போல 7ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அரசாங்கம் இது சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதே போல அஷ்டமாதிபதி எப்பவுமே எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல நன்மை செய்ய மாட்டார். அப்ப கணவன் மனைவியிடம் கண்டிப்பாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் குறிப்பாக ஆடி கழுவிடன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆடி கழுவிட, அதாவது சூரியன் ஆடி மாசத்திலே ஆயில்ய நட்சத்திரம் கடைசி 10 நாள் சஞ்சரிப்பது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும். குடும்ப சண்டைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஆக ஆடி மாதம் ஏன்னா கடைசியில் சுக்கிரனும் 8ல் மறைஞ்சிருவார். அதனால் இந்த மாதத்தின் முற்பகுதி என்னென்ன செய்யணுமோ செஞ்சிடணும். பிற்பகுதியில் மகர ராசிக்காரர்களுக்கு அனுகூலமான பலன்கள் இல்லை. ஆக முற்பகுதியிலே அனைத்து சுபகாரியங்களும் செய்து வாழ்க்கையில் வெற்றி அடையுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.